அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைமன்சனத்துல பார்க்க போற படம் வந்து 100 சாமி. ஒரு தோணத்தை எடுக்கிறது. ஏங்க உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன்னு கேட்கணும். பணம் இல்லாம கஷ்டப்படுறியாமே. என் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நீ சசி சார், விஜய் ஆண்டனி இவங்க 2 பேரோட கூட்டணியில பிச்சைக்காரன் வந்து அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். மறுபடியும் இந்த காம்போ இணைஞ்சதுனால இந்த படம் மேல இயல்புலேயே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இதுல என்னன்னா, விஜய் ஆண்டனி படத்துல ஒரு கஸ்ட்ரோல் தான். மற்றபடி நம்ம படத்துடைய கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காரு. என்னன்னா, 42 வயதான தன்னுடைய அம்மாவுக்கு அப்பா இல்லாத அம்மாவுக்கு, விதவையா இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு 2 மகன்கள். அவங்க 2 பேரும் வந்து பருவ வயதை எட்டிடுறாங்க. 2 பேருமே கல்யாணம் முடிக்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு அம்மா தனித்து விடப்படுவாங்க. அம்மாவுக்கும் ஏக்கம் உணர்ச்சி எல்லாமே இருக்கும் இல்லையா. 42 வயசு வந்து அவ்வளவு ஒரு பெரிய வயசு கிடையாதுன்னு சொல்லி அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத படத்துடைய ஒன்லைன். இன்னும் டீட்டெயிலா சில லேயர் இருக்கு படத்துக்குள்ள, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். இவ்வளவு சொன்னாலே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வந்துடலாம். அதாவது எப்பா தேசிய விருது கமிட்டியில இருக்கவங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருடத்துக்கான தேசிய விருதுக்கு நம்ம சுவாசிகா பேரை புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம இப்பவே சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான நடிப்பு. வசனம் பேசக்கூடிய காட்சிகள்ல காட்டக்கூடிய உணர்வுகள்ல வெளிப்படுத்துறது வேற. எந்த ஒரு வசனமே இல்லாம ஃப்ரேம்ல ஒரு ஓரமா இருக்கும்போது கூட அவங்க ஒரு சில ரியாக்ஷன்ஸ் காட்டுறாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு முழுக்க அந்த கிரெடிட் வந்து சுவாசிகாக்கு தான். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு நம்ம இயக்குனர் சசி. பொதுவாகவே அவர் வந்து பூ படத்துல ஸ்ரீகாந்த்டே பயங்கரமான நடிப்பு வாங்கின ஒரு இயக்குனர் ஆச்சே. இதுல விடுவாரா பின்னி எடுத்திருக்காரு. லிஜோமோல் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு 2-3 சீன் வந்து கரெக்டா ஒரு கதையில கன்வே பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு போயிருந்தாங்க. கேட்சிங்கா இருந்துச்சு. கருணாஸ் வந்து ரொம்ப பெருசா ஸ்கோர் பண்றதுக்கு இடம் இல்லை. ஒரே ஒரு சீன் இருக்கு, அதுல அட்டகாசம் பண்ணி கருணாசா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருக்காரு. அவருடைய அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர் சொல்லிட்டே போகலாம். மெயின் லீடுக்கு வரும்போது அஜய் தீஷன், அவர் தான் விஜய் ஆண்டனுடைய உறவினர். அவருடைய கேரக்டர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் வலிமையா ஸ்ட்ராங்கா அவர் நடிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு எண்ணம் லைட்டா தோணுச்சுது. அவருடைய தம்பியா இன்னொரு இளைஞர் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்து, இன்னும் இவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுது. விஜய் ஆண்டனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் பெருசா உறுத்தவில்லை என்பதே நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவருடைய நடிப்பும் நீட்டான ஒரு நரேஷன்ல போச்சு. பாலாஜி ஸ்ரீராம் அவர் தான் இசையமைப்பாளர். பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, சரியான ஒரு உணர்வை கடத்தி நமக்கு வந்து எந்த இடத்துலையும் துருத்தாத ஒரு நல்ல ஒரு இசை அனுபவத்தை இந்த இசையமைப்பாளர் வந்து கொடுத்திருக்காரு. நம்ம ஒளிப்பதிவாளர் வந்து தர்ஷன் கிர்லோஸ், அவருடைய ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி வந்து தரமா இருந்துச்சு. நல்ல அது இந்த காட்சிகளுக்கு தேவையான ஒரு ஃப்ரேமிங் அழகா கொடுத்திருந்தாரு. குறிப்பா அந்த கரும்பு காட்டை காட்டும்போது, அந்த கிராமத்தை காட்டும்போது, சிட்டியை காட்டும்போது எல்லா இடத்துலையும் அவருடைய கேமரா சுற்றி சுழன்று ஒரு நல்ல வேலை பார்த்திருக்கு. இந்த படத்தை வந்து கதையை அந்த 2 விதமா அணுகலாம். எப்படின்னா, ஒன்று பெண்களுக்கான உளவியல் அப்படி அணுகலாம், இல்லைன்னா கமர்ஷியல் அம்சத்துல இந்த படத்தை அணுகலாம். கமர்ஷியல் அம்சத்துல நீங்க இந்த படத்தை அணுகும்போது சில போதாமைகள் உங்க கண்ணுக்கு தென்படலாம். ஆனா ஒரு பெண்களோட உளவியலா அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு இந்த படத்தை நீங்க அணுகும்போது இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பிரமாதமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த உலகத்துல வந்து ஆண் பெண் இருபாலருக்குமே சமமான உணர்வுகள் உண்டு, சமமான உணர்ச்சிகள் உண்டு. அதுல பெண்கள் வந்து இன்னொரு திருமணம் கணவன் இழந்த பிறகு இன்னொரு திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்றதுக்கே, பெண்களா முன்னெடுக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய தடை, மனத்தடை வந்து இங்க இருக்கு. அப்படியார மனத்தடை எங்க சமூகம் உண்டாக்கி வச்சிருக்கு, அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சசி சார் வந்து அழகா பேசியிருக்காரு. அந்த ரைட்டிங்காகவே இந்த படத்தை வந்து நம்ம பயங்கரமா பாராட்டலாம். கமர்ஷியல் அம்சங்கள்ல சின்ன லேக் ஒரு சில இடத்துல, உதாரணத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருந்தா கூட, முதல் பாதியிலையும் கொஞ்சம் இருந்தா கூட பெருசா அவங்களை வந்து இந்த படம் நிச்சயமா டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதாவது எப்படி இந்த படத்தை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம்னா, காலம் பூரா இன்னொரு மறுமணம் பண்ணணுங்க ஆசையை மனதுக்குள் மட்டுமே வைத்திருந்து வெளியே சொல்ல முடியாம இறந்து போன பாட்டிகளுக்கும் அம்மாக்களுக்கும் இந்த படத்தை வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.